சுனிதா வில்லியம்ஸ். இன்றைக்கி உலகமே இவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. யார் இவங்க? எதுக்கு 9 மாதம் கழித்து இங்கே வரணும்? இங்கே வரணும்னா பக்கத்தூர்லேருந்து இங்கே வரலைங்க. ஸ்பேஸ்லேருந்து இடத்துக்கு 9 மாதம் ஆச்சு. ஏன் இவ்வளோ லேட்டு? எதுக்கு அங்கே போனாங்க? இதை பற்றிலாம் தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மற்றும் அமெரிக்கா விண்வெளி வீராங்கனை. இவங்க நாசா கூடவும் ஆஸ்ட்ரோனட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்லோவேனியா என்ற நாட்டை சேர்ந்தவங்க. சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ ரீசெண்டாக விண்வெளிக்கு போயிட்டு இருந்தது. சுமாராக 322 நாள் ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு பெண் ஸ்பேஸில் இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க. அதுவும் இவ்வளோ நாள் இருந்ததும் ஃபஸ்ட் டைம் தான். 322 நாள் எவ்வளோ நாளில் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்பா அம்மா எங்கேயாவது டூர் கூட்டு போனாலே ஒரு மாதம் 2 மாதம் தான், அதுக்கு மேலே வீட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா நம்ம வீடுன்றது எல்லாருக்கும் பொதுவாக பிடிக்கும். ஏன்னா அங்கே அதை விட்டுட்டு இங்கே வர முடியாது. அதுவும் ஒரு பெண் ஒரு ஸ்பேஸில் 322 நாள் இருந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதுதான் இங்கே இப்போ உலகமே அவங்கள திரும்பி பார்த்துக்க வச்சிருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்ததை விட ஸ்பேஸில் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க போல். ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் ராக்கெட் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க போல். ஏன்னா அதிகமாக இவங்க ஸ்பேஸில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்பேஸ் போகிறாங்க. எப்போனா 2006 அவங்களுடைய முதல் பயணத்தை தொடர்றாங்க. ISSல அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க 195 நாள் தங்கியிருந்தாங்க. நான் கூட இவங்களை 9 மாதம் ஸ்பேஸுக்கு ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க ஆல்ரெடி போயிட்டு தான் வந்திருக்காங்க போல். அடுத்ததாக 2027 முதல் முறையாக மாரத்தான் போட்டி இவங்க பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ட்ரெட்மில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கண்டினியூவாக அதாவது ஒரு 4 மணி நேரம் கண்டினியூவாக ஓடிருக்காங்க ஸ்பேஸில். நல்லா கேட்டுங்க. அதாவது நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடினாலும் நம்மளால் முடியாது, மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவோம். இவங்க கண்டினியூவாக 4 மணி நேரம் ஸ்பேஸில் ஓடிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அதாவது ஸ்பேஸில் நிற்கிறதுன்றதே கஷ்டமாக இருக்கும். இவங்க அந்த ட்ரெட்மில்லில் ஓடிட்டே இருப்பாங்க பாருங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். கண்டினியூவாக ஓடி இருப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல? ஸ்பேஸில் நம்மளால் நிற்கவே முடியாதுன்னும் போது இவங்க கண்டினியூ ஓடி இருக்கணும் போது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இல்லை? பாராட்டி ஆகணுங்க அதுக்கெலாம். சரி, இத்தனை வாட்டி போனவங்க சேஃபாக திரும்பி வந்துட்டாங்க. இந்த வாட்டி மட்டும் இவ்வளோ லேட்டு? அதுவும் 9 மாதம் கழிச்சு ஏன் வரணும்? எதுவும் பிளான் பண்ணாமல் போயிட்டாங்களா? இல்லை வேறு ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமா? அதை இப்போ பார்ப்போம். சுனிதா வில்லியம்ஸ் போகிற ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா போயிங் ஸ்டார்லைன் அப்படின்ற ஒரு ஏர்க்ராஃப்டில் தான் போகிறாங்க. இந்த போயிங்க் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரோப்ளைன், ராக்கெட், அப்புறம் வந்து சேட்டலைட்டராக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்புறம் டிசைன் பண்ணுறவங்க தான் இந்த போயிங்க். ஆனால் இந்த முழு திட்டம் பார்த்தீங்கன்னா நாசாவுடைய கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம் கீழே தான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ISS சொன்னல, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரது தான். இவங்க அங்கே போகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைன் என்ற ஒரு ஏர்க்ராஃப்டை அங்கே ரிசர்ச் செஞ்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனிதர்கள் ஸ்பேஸில் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி செஞ்சுட்டு ரிட்டர்ன் வரதா தான் பிளான் இருந்துச்சு. சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டீம் கூட சேர்ந்து எல்லாமே பக்கமாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ தான் நாசா கிட்டேருந்து ஒரு தகவல் வருது. நீங்கள் போகிற ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக டேமேஜ் இருக்குது, அதனால் இப்போ நீங்களால் வர முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயிங் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பும்போது ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் தாங்க இருந்தது. சரி, கொஞ்ச நாள் தானே ஸ்பேஸில் ஈஸியாக இருந்தலான்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் பூமியில் இருந்துட்டு கூட இருந்துடலாம், ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு துள்ளி கூட கிராவிட்டின்றது இருக்காது. அப்படின்னும் போது எப்படி ரொம்ப கஷ்டம் இல்லை? ஒரு தண்ணி குடிக்க முடியாது, ப்ரஷ் பண்ண முடியாது. நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். அவங்க ப்ரஷ் பண்ணுவாங்க, அது பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்துட்டு ஒரு மாதிரி மிதந்துட்டு போகும். ஏன்னா கிராவிட்டின்றதே இருக்காது. கிராவிட்டி இல்லைன்னும் போது அங்கே சர்வை பண்ணுறதே கஷ்டம். அவங்களுடைய ஹேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு நிற்கும், என்னமோ காற்றுல அப்படியே பறந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே கிராவிட்டி கிடையாது. அண்டு மெயின் வந்து 9 மாதம் குளிக்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்களேன். அவங்களால உண்மையாக சொன்னால் 9 மாதம் தண்ணி இல்லாமல் குளிக்க முடியாது. அண்டு நம்மளை மாரி தரையில் நடந்து போயிருக்க முடியாது. 9 மாதம் தரையில் இருக்குன்றது இப்போ நீங்கள் நார்மலாக நடந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே ஆகாயத்திலே பறந்துட்டு அதே மாதிரி இருந்தீங்கன்னா 9 மாதம் இருக்கணும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீலும் இருந்திருக்கும். அண்டு ஸ்பேஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்டு வந்து சீராக இருக்காது. காரணம் வந்து நீங்கள் இடத்துல இருக்கும்போது உங்கள் மொத்த பிளட்டும் வந்து கிரவுண்டை நோக்கி தான் போகும். ஆனால் நீங்கள் ஸ்பேஸில் இருக்கும்போது உங்கள் பிளட்டு வந்து எல்லா இடமும் போகும். அதாவது உங்கள் பிளட்டு எல்லா பக்கமும் போகிறதுனால உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுவோ ஃபீலாகவும் இருக்கும். ஃபுட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுனாலும் சாப்பிடும்போது அதுவும் ப்ராப்பராக இருந்திருக்காதுங்க அவங்களுக்கு. ஆனால் வந்து நாசா அந்த விஷயத்தில் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்பப்போ அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, தண்ணி ரீஃபில் பண்ணுறது, இந்த விஷயத்தில் வந்து நாசா அப்பப்போ பார்த்துட்டு இருந்தனால
அவங்களால ஒரு 9 மாதமாச்சு சர்வை பண்ண முடிஞ்சுது. சரி இவங்கள உடனே ஒரு ஏர்கிராஃப்ட் அனுப்பி சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போயிங் கம்பெனி சொன்ன பார்த்தீங்களா, இவங்க இவ்வளோ நாளாக ஒரு ஏர்கிராஃப்ட் ரெடி பண்ணுறேன் சொல்லி இவ்வளோ தாமதமாகிட்டாங்க. ஏன் இந்த போயிங் கம்பெனி இவ்வளோ லேட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வரதுன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது, ரொம்பவே கஷ்டம். நீங்கள் போகிறத கூட போயிடலாம், ரிட்டர்ன் வர்றது அதை விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு மலை ஏறுறீங்கன்னா, நீங்கள் மலை ஏறும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஏறிடுவீங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த புவியீர்ப்பு கிராவிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இழுக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக இறங்கி வந்துடுவீங்க. அதுமாரி தான் ஸ்பேஸ்க்கு போகிறத விட திரும்பி வரும்போது அதோட ஹீட்டுன்றது அண்ட் அந்த புவியீர்ப்புன்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும். போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் ஆகும். ஏன்னா நம்ம புவியீர்ப்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுக்கும்போது ஸ்பேஸ்லேருந்து இடத்துக்குள்ளே வரும்போது அந்த ஹீட்டுன்றது 1600 டிகிரி செல்சியஸாக இருக்குமா. அவ்வளோ ஹீட்டை அந்த விண்கப்பல் தாங்கன்னா அப்போ எப்படி டிசைன் பண்ணணும்? அப்போது உள்ளே இருக்கவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்ல. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானதுனால இவங்கள சீக்கிரமாக கொண்டு வர முடியல. சரி இவங்களை யார் தான்ப்பா கூப்பிட்டு வரது அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம எலான் மாஸ்க்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளே வராங்க. அவங்க போய் இவங்களை கூப்பிட்டு வரதுக்காக ரெடியாகி தாமதமாகி போய் கூட்டணும் சக்ஸஸாக வந்துடுறாங்க. வரும்போது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது பூமிக்குள்ளேருந்து வரும்போது அந்த ஹீட்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, அதை தாண்டிலாம் பக்காவாக வந்து கடல் வழியாக இறங்குறாங்க. அந்த வீடியோ போடுறேன் அப்போ பாருங்கள். வீடியோ இறங்கும்போது அந்த மீன்களே, அதாவது அந்த டால்ஃபின் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களே அவங்கள வரவேற்கிற மாதிரி ஒரு அற்புதமான காட்சியாகவும் இருக்கும் அது. இவங்க சக்ஸஸாக வந்து இறங்கினதுக்கப்புறம் அவங்கள ஷிப்பில் இருந்து உள்ளே வெளியே கூப்பிட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவங்க 9 மாதம் ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. அதாவது கிராவிட்டி இல்லாமல் அங்கே இருந்திருக்காங்க. இங்கே இடத்துக்கு வரும்போது கிராவிட்டின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாகவும் இருக்கும். அதாவது பிறந்த குழந்தையே கையில் எடுக்கிற மாதிரி அவங்கள அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்து ரெஹபிலிட்டேஷன் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்க டோட்டலாக இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஏன்னா கிராவிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் வந்து சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு கொடுத்து அவங்கள 45 டேஸ்க்கு அங்கே வச்சுருப்பாங்க. ஃபைனலி அவங்க எர்த்தை ரீச் பண்ணும்போது இந்த உலகமே அவங்களை கொண்டாடவும் பாராட்டவும் செய்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் இந்த பண்ண சாதனை எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்னோட்டம் இருந்தாங்க. ஏஜ் டசன்ட் மேட்டர் நாங்கள் பார்த்தீங்களா, அதுக்கு இது தாங்க காரணம். ஏன்னா அவங்களுக்கு 59 வயசு ஆகுது. இப்போ இந்த சாதனை பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.